ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அம்மன் ஒரு சீரியல் பண்ணேன் கலை தமிழ்ல. அது முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 இயர் பிரேக் வந்துருச்சு. எனக்கு எந்த ப்ராஜெக்டும் அமையல. சில ஓகே. ப்ராஜெக்ட் வந்து நான் கிட்டத்தட்ட நாளைக்கு ஷூட் சொல்லி பிஃபோர் டே கால் பண்ணி இல்ல இன்னொருத்தர் செலக்ட் ஆயிட்டாரு. அப்படி அது ஒரு ஆர்டிஸ்டா வந்து அது நம்ம ரொம்ப பிரேக் ஃபேஸ் ஆகும். பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பிரேக் ஆகும் நம்ம. அந்த டைம்ல எல்லாம் வந்து அவ தான் வந்து நடுவுல நான் வந்து வேற வேலைக்கு போலான்னு கூட யோசிச்சேன். ஓகே. சரி நமக்கு எதுவும் வரது இல்ல. எப்படி சர்வே பண்றது? நம்ம வேலைக்கு போயிடலாம். ஏதாச்சும் வேலைக்கு போய் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ வந்து பவித்ரா, என்னோட அப்பா, அம்மா, என்னோட சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு சத்தாம்னு ஒருத்தன் அவன் இத்தனை பேர் தான் வந்து இல்ல நீ வெயிட் பண்ணு. பவி வந்து நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்ப அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட உன்னோட ப்ரொஃபஷன் இதுதான். அதை விட்டு வேற எதையும் யோசிக்க கூட வேணாம். அது வர வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவதான். ஓகே. ஆமா. எஸ். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சக்சஸ் தான் கிஃப்ட்டா கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கு? அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஆமா, கண்டிப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். வர முடியுமான்னு கேட்டா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால அவளால வர முடியல.